வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம MySQL ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோம்னா டேட் ஃபங்க்ஷன், டைம் ஸ்டாம்ப், டைம் ஜோன் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த டியூட்டோரியலில் வந்து நம்ம MySQL ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேபிளில் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா நம்ம வந்து நார்மலாக செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வியூ பண்ணிக்கலாம். இதே வந்து மல்டிபிள் டேபிள்ஸில் இருந்து உங்களுக்கு வேல்யூ ஒரே டேபிளில் வியூ ஆகணும்னா அதுக்காக தான் நீங்கள் ஜாயின்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து மோர் தேன் ஒன் டேபிளில் இருந்து டேட்டாஸ் எடுக்கணுமோ அப்போல்லாம் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிளில் பர்சனோட டீட்டெயில் இருக்குது, இன்னொரு டேபிளில் வந்து அவங்களோட டிபெண்டன்சி டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணுன்னா, இப்போ ஒரே டேபிளில் வந்து உங்களோட டிபெண்டன்சி டீட்டெயிலும் அவங்க பர்சனல் டீட்டெயிலும் வியூ ஆகணும்னா நீங்கள் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அது டீச்சர் டீச்சர்னு ஒரு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எந்த டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத ஒரே டேபிளில் வியூ பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் இருக்குது. MySQL இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் இருக்குது. இன்னர் ஜாயின்ன்றது என்னன்னு சொல்லுவோன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் ஜாயின். இதே லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா வந்து லெஃப்ட் ஜாயின்னு சொல்லுவோம். ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா வந்து ரைட் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த மூணு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜாயின்ஸை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் 2 டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறீங்கன்னா, க்ரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நான் என்னென்னு க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ட்ரெய்னர் அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ட்ரெய்னர் ஐடி இன்ட், அதுக்கப்புறம் ட்ரெய்னரோட நேம் வந்து varchar. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டோட ட்ரெய்னர் அப்படின்றது. ஸோ நான் வந்து இங்கே varchar of 20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டேபிளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்னர்னு கொடுத்துட்டேன். ஸோ இன்ட் varchar. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு, ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கிறனால நான் இதில் கோர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கோர்ஸ் ஐடி அப்படின்னு கொடுத்து இன்ட்டுன்னு கொடுக்குறேன். கோர்ஸ் நேம் varchar. நெக்ஸ்ட் வந்து கோர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோன்னு இன்டீஜரில் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிளும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த டேபிளோட டிஸ்கிரிப்ஷனை வியூ பண்ணி பாருங்கள். ஸோ 2 டேபிள் க்ரியேட் ஆச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து வேல்யூஸ் என்டர் பண்ண போகிறோம். வேல்யூ என்டர் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணுன்னா, இன்சர்ட் இன்டூ எந்த டேபிளில் வேல்யூ என்டர் பண்ணுமோ அந்த டேபிள் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்னர் ஐடிக்கு நான் ட்ரெய்னர் ஐடி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்னர் நேம். ஸோ ட்ரெய்னர் நேம் வந்து நான் அனு அப்படின்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா .NET அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன கொடுக்கணுன்னா, மல்டிபிள் டேட்டா என்டர் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே அதோட காலம் நேம் கொடுக்கணும். ட்ரெய்னர் ஐடி, ட்ரெய்னர் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். Next 2
வந்து நான் என்னன்னு கொடுக்குறேன்னா அகிலா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நான் ஜஸ்ட் C# அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 3 கொடுத்துட்டு நான் ஒன்று வித்யா அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டேட்டாபேஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெயினர் அப்படின்றதுல வந்து நான் 3 டேட்டா என்டர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ட்ரெயினரை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் ட்ரெயினர் ஸோ 1 2 3 அனு அகிலா வித்யா. ஸோ டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் கோர்ஸ் அப்படின்றதுக்கும் டேட்டா கொடுங்க. ஸோ ஏன் உங்களுக்கு இந்த எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து கோர்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் இன்சர்ட் இன்டூ ட்ரெயினர்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்சர்ட் இன்டூ டேபிள் நேமை வந்து கோர்ஸ் அப்படின்னு மாற்றணும். ஸோ இப்போ வந்து உங்களோட வேல்யூஸ் ஆட் ஆச்சு. இப்போ நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜாவா.NET டேட்டாபேஸ் அப்படின்னு உங்களுக்கு டேட்டா வந்து என்டர் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஜாயின்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினர்.நேம் ட்ரெயினர் நேம்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ட்ரெயினர்.டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேறு எதுலையாச்சும் இருந்து டேட்டா வேணும்னா கோர்ஸ் நான் வந்து ஜஸ்ட் கோர்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எதுலேருந்து கொடுக்கணும்னா ட்ரெயினர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னர் ஜாயின் என்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இதில் இன்னர் ஜாயின் அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேபிளை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிள் நேம் கோர்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுலேயும் சேமாக இருக்கிற ஃபீல்டு ஸோ ட்ரெயினர் ஐடி கோர்ஸ் ஐடி. ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா ட்ரெயினர் ஐடி ஈக்குவல் டு கோர்ஸ் ஐடி அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினர் நேம் வந்துடுச்சு, டிபார்ட்மெண்ட் நேம் வந்துடுச்சு, ப்ரைஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து உங்கள் இன்னர் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இன்னர் ஜாயினில் நீங்கள் எந்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஐடிக்கு ஏற்ற மாதிரி அது ஈக்குவலாகி வந்திருக்கு. ஸோ இதே வந்து நான் ட்ரெயினர் ஐடிக்கு பதிலாக நான் வந்து கோர்ஸ் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து எம்டி செட் 9 வார்னிங்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணும் போது இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணும். ஸோ யூனிக் கீயாக இருக்கிறது தான் மேட்ச் பண்ணும். ஸோ ஐடிஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணுன்னா இன்டர்செக்ஷன் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ரெண்டு செட் இருக்குன்னா அந்த 2 செட்லேயும் சேமாக இருக்கிற டேட்டா எதுவோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இன்னர் ஜாயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வேறு எந்த டேட்டாவையும் யூஸ் பண்ணி நீங்கள் இன்னர் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேட்டாஸ்லாம் தேவையோ அந்த டேட்டாஸை மட்டும் நீங்கள் வியூ பண்ணால் போதும். எல்லாமே வியூ பண்ணணுன்ற தேவை இங்கே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் நேமும் கோர்ஸ் ப்ரைஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸில் இருக்கிற டேட்டாஸை வந்து நீங்கள் வியூ பண்ணலாம் ஒரே டேபிளில். ஸோ இன்னர் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இப்படி தான் உங்களோட டேட்டாஸ் இருக்குது. இது ஒரு டேபிள், இது ஒரு டேபிள். ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் எடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் இன்னர் ஜாயின் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இல்லைனா லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்றது என்னென்னா ரிட்டர்ன் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் டேபிள் ஸ்பெசிஃபைட் ஆன் கண்டிஷன் and only those rows from the other table where the join condition is fulfilled. அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் வியூ ஆகும். பட் அந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸை எடுத்து என்ன ஆகும்னா உங்களோட இதில்
வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா நல் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். அதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணுறது தான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுக்குறீங்கன்னா செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரெய்னர் டாட் ட்ரெய்னர் நேம் ஸோ இன்னர் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து டேபிளில் 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் ட்ரெய்னர்ன்றதில். பட் கோர்ஸ் வந்து அதே மாதிரி டேட்டாவில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே நீங்கள் வந்து செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ட்ரெய்னர் நேம், நெக்ஸ்ட் வந்து ட்ரெய்னர்லேருந்து டிபார்ட் நேம் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெய்னர் டிபார்ட் நேம். ஸோ ஃப்ரம் ட்ரெய்னர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ண அதுக்காக கமெண்ட் லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ லெஃப்ட் ஜாயின் கோர்ஸ் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு ஆனில் வந்து என்ன கொடுக்கணும்னா ட்ரெய்னர் டாட் ட்ரெய்னர் ஐடி ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் கோர்ஸ் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அனு, அகிலா, வித்யா, ஜெகன், ஹரி வந்துருச்சு. அவங்களுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா இதில் நான் வேறு டேபிளோடு தான் நான் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து இதில் நான் கோர்ஸுன்றதை இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கோர்ஸ் டாட் ஜஸ்ட் கோர்ஸ் நேம் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கு. அனு, அகிலா, வித்யா, ஜெகன் எல்லா டிபார்ட்மெண்ட் நேமும் வந்திருக்கு. கோர்ஸ் நேம் வந்து அதுலேருந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ஜாயின் ஆகும்போது 3க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. மற்ற 2க்கும் வேல்யூ இல்லாதனால இது வந்து இதை நல் அப்படின்னு எடுத்துக்கிச்சு. ஸோ லெஃப்ட் சைடை வச்சு இதை எடுக்கிறனால இதுக்கு வந்து லெஃப்ட் ஜாயின் அப்படின்னு நேம் பண்ணுறோம். இதே வந்து ரைட் ஜாயின் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ரைட் ஜாயினில் என்ன பண்ணோன்னா இந்த ஆன் கண்டிஷனில் ரைட் சைடில் இருக்கிற டேபிள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து வியூ ஆகும். அதுதான் வந்து ரைட் ஹேண்ட் டேபிள் ஸ்பெசிஃபைட் இன் த ஆன் கண்டிஷன் அண்ட் ஒன்லி தோஸ் ரோஸ் ஃப்ரம் த அதர் டேபிள் வேர் ஜாயின் கண்டிஷன் இஸ் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேபிளை வச்சு தான் ஜாயின் பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள் எப்படி இது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஸோ இங்கே வந்து நான் இதில் ரைட் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் ஜாயின் அதே கமெண்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெய்னர் நேம், டிபார்ட்மெண்ட் நேம், கோர்ஸ் நேம் வந்து ட்ரெய்னர்லேருந்து எடுத்து ரைட் ஜாயின் பண்ணியிருக்கு. ரைட் ஜாயின் பண்ணும் போது ரைட்டில் இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற டேட்டாவை வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லெஃப்ட் ஜாயினுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. டேட்டாஸ் இல்லாத இடத்துக்கு நல் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் 3 டேட்டாஸ் தான் இருக்கிறனால இங்கே 3 வந்திருக்கு. இதில் மோர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஜாயினில் வந்து உங்களுக்கு ரைட் ஜாயினில் நல் அப்படின்னு வரும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணி நான் இதில் எப்படி அந்த ரைட் ஜாயின்ஸில் டேட்டாஸ் அதிகமாக இருந்தால் எப்படி அது ஜாயின் ஆகி நல் வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் கோர்ஸ் அப்படின்றதுல வந்து 3 டேட்டாஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தா இதெல்லாம் வருது. ஸோ இதே கமெண்ட்டை வந்து நான் வந்து லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயினுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரெய்னர் நேம், ட்ரெய்னர் ஐடி, டிபார்ட்மெண்ட் கோர்ஸ், ரைட் ஜாயின் ஆஃப் ட்ரெய்னர் டாட் ட்ரெய்னர் ஐடின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 5 டேட்டாஸ் 6 டேட்டாஸ் இருக்குது. 6 டேட்டாக்கு வந்து எந்தெந்த டேட்டாக்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அந்த டேட்டாக்கு லாஸ்ட் ஒன்க்கு மட்டும் இல்லாதனால நல் வேல்யூ வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ரைட்டை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் லெஃப்ட் ஜாயினை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா டேட்டாக்கும் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு டேபிளில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுமானா இல்லை, நீங்கள் டேபிள் வேல்யூவை கூட மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட ஒரு டேபிளை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் லெஃப்ட் ஜாயின் இல்லைனா ரைட் ஜாயின் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள்
query எக்ஸிக்யூட் பண்ணி உங்கள் டேபிள்ஸில் ஜாயின்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம நார்மலைசேஷன் கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.